அதுதான் நம்ம வந்துட்டு இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு சட்டம் இயற்றணும். அதாவது ஜாதி அப்படிங்கறது ஈவன் ஸ்கூல்ல போனாலும் வந்துட்டு நீ என்ன ஜாதி உன்னுடைய ஃபில்அப் பண்ணி கொடு உன்னுடைய ஃபார்ம்லன்னு கேக்குறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, ஏன்னா இப்ப பட்டியலின மக்கள்னா அவங்களுக்கு இட ஒதுக்கீடு இருக்கு, அதனாலதான் நாங்க ஜாதி கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பட்டியலினன்னு பார்க்கவே வேணாம், நீங்க எல்லாருக்குமே இட ஒதுக்கீடு நீங்க பண்ணுங்க. அவங்களுடைய மாத வருமானம் வருட வருமானத்தை வச்சு பொருளாதாரத்துல பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க நீங்க வேலை வாய்ப்பு கொடுங்க. அதே சமயத்துல அந்த இடத்துல ஜாதின்னு கேட்டு அந்த சின்ன குழந்தைங்களே வந்துட்டு ஒரு ஜாதினா இப்ப ஸ்கூல்ல படிக்கும்போது எல்லாரும் ஒன்னாதான் படிக்கிறாங்க. ஆனா அந்த நீங்க இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாம் எழுந்து நில்லுங்க, அந்த எஸ்சி எல்லாம் எழுந்து நில்லுங்க அப்படிங்கும் போது அந்த குழந்தைங்க கூனி குறுகி எழுந்து நிக்கிறாங்க. அப்போ 7ஆம் வயசுலயே வந்துட்டு அவங்க ஒரு தனக்கு வந்துட்டு அந்த ஒரு மித்தவங்க முன்னாடி வந்துட்டு ஒரு வெட்கப்பட்டு அசிங்கப்பட்டு, ஓ நம்ம தாழ்த்தப்பட்டவர்கள், நம்ம சமுதாயத்தால ஒதுக்கப்பட்டவர்கள், இவங்க எல்லாம் பெரிய உயர்ந்த ஜாதி அப்படிங்கும் போது அந்த உயர்ந்த ஜாதி பிள்ளை படிக்காட்டினாலும் இந்த தாழ்ந்த ஜாதி பிள்ளை அங்கே டார்ச்சர் பண்ணுது. அப்போ அப்ப எப்படி இருக்கும், நீங்க ஸ்கூல்ல இந்த சின்ன பிஞ்சுகள்லயே வந்துட்டு நீங்க வந்து ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன், ஒரு நான் வேற ஜாதி அவங்க வேற ஜாதி, நான் தாழ்ந்தவன் அவங்க உயர்ந்தவங்க, இந்த மாதிரி வந்துட்டு உயர்ந்த ஜாதி எல்லாம் வந்துட்டு கிராமங்கள்ல பாருங்க தெருக்கள் அப்படிதான் பிரிச்சு வைக்கிறது. இந்த ஜாதிக்காரன் அங்க போகக்கூடாது, அவன் செருப்பு போட்டு போக கூடாது, அந்த குளத்துல போய் தண்ணி எடுக்க கூடாது, அவன் பைக்ல போக கூடாது. அப்ப இப்படி வந்துட்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் எதுக்கு அடக்கி ஆள்றான்? அல்ல அவனுக்கு மட்டும் நான் எக்ஸ்ட்ராவா வந்துட்டு அந்த உயர்ந்த ஜாதிக்காரனுக்கு இருக்குது.